குழம்புக்கு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு ஒரு 6 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தக்காளியும் ஒரு தக்காளி போட்டிருக்கேன், நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கின பிறகு உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்ட பிறகு வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்ட பிறகு நல்லா வதக்கிட்டு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா குழம்பு பச்சை வாசனை போட்டுட்டோம். அது போன பிறகு அப்பப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க இறாவை போட்டு நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆக விட்டுருங்க. அப்பப்போ கிண்டி விட்டு இது பண்ணி பாருங்கள். அப்புறம் நல்லா கெட்டியான திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போது நல்லா கிண்டி விட்டுட்டு அப்போ கெட்டியான பக்கம் வந்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கி வாங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம்.